சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இந்த நாடாளுமன்ற தேர்தல் பணியினிடையே திமுக நிர்வாகிகளின் தொலைபேசி ஒட்டு கேட்கப்படுவதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகாரின் நோக்கம் என்ன சார்? அந்த புகார் உள்ள முக்கிய அம்சங்கள் என்னென்ன சார்? தேர்தலில் பிஜேபி தோற்கப் போவது என்பதை புரிந்து கொண்டு அவர் அறிந்து கொண்டு எப்படியும் எங்களுடைய கூட்டணி பெறுகின்ற வெற்றியை தடுக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு புதுக்கோடிகளை அவர்கள் கையாள பார்க்கிறார்கள். அவர்களில் ஒன்றாக திமுகவினுடைய வேட்பாளர்கள், முக்கிய தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், வேட்பாளருடைய சீஃப் ஏஜென்ட் ஆகியோருடைய தொலைபேசிகள் எல்லாம் ஒட்டு கேட்கப்படுகிறது என்று எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இது சட்டத்துக்கு புறம்பானது. இதை உடனடியாக தேர்தல் ஆணையம் தலையிட்டு தடுக்க வேண்டும். நியாயமாக நேர்மையாக தேர்தல் நடைபெற வேண்டுமானால் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் வேட்பாளருக்கும் இருக்கின்ற உரிமையை ஜனநாயகத்தில் காப்பாற்றுவது என்பது தேர்தல் கமிஷனுடைய பணியாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த நடவடிக்கையை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். உரிய ஆதாரத்தோடு அதை நிரூபிக்க தயாராக இருக்கிறோம். ஆகவே தேர்தல் ஆணையம் இது குறித்து நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஏற்கனவே இந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் இதே போல அவரது செல்போன் ஒட்டு கேட்கப்படுவதாக அவர் ஒரு புகார் அளித்திருக்காரா சார்? அதாவது எங்களுக்கு தெரிஞ்சு அதிலிருந்தே தெரிஞ்சு பழமொழி சொல்லுவாங்க, கிராமத்துல கோழி திருடி கூட கூட அவர்கள். ஆக எங்களுடைய செல்போன் எல்லாம் செய்வதை அவர்கள் நாங்கள் சொல்ல போறோம்ன்றதுக்காக அவர் முன்கூட்டியே சொல்லாம அவங்க கையில தானே அதிகாரமே இருக்கு. சர்வ அதிகாரமும் அவங்க கையில தான் இருக்கு. ஐடி, டெலிபோன் டிபார்ட்மெண்ட் மொத்தம் அவர்கள் கையில இருக்கிறது. அவர்கள் கையில வைத்துக் கொண்டு எங்கள் மீது பணி சொன்னா எந்த வகையில நியாயம்? ஆக அவர் செய்த தவறை மறைப்பதற்காக இது போல நாடகமாக நாம் அதை ஆடிக்கொண்டிருக்கிறார். இந்த இடி மற்றும் இந்த ஐடி ஆகிய விசாரணை அமைப்புகள் தொடர்ச்சியாக இப்போது அது எதிர்கட்சிகளின் மீது அந்த நடவடிக்கைகள் மிக அதிக அளவில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஒட்டுக்கேட்பு நடவடிக்கைகள் அவர்களுடைய தலையீடு இருக்குமா சார்? எல்லா விதமான தந்தர்களையும் பிஜேபி கடைசி நேரத்தை கையாளுவதற்கு தயாராகிவிட்டது. காரணம் தோல்வி பயம் வந்துவிட்டது. ஆகவே அட் எனி காஸ்ட் என்று சொல்வார்களே, அந்த வகையிலே அதை செய்து இந்த தேர்தல் முடிவுகளை வெற்றியை தடுக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். ஆகவே நாங்களும் அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். என்றாலும் தேர்தல் கமிஷன் என்பது இதையெல்லாம் கூர்ந்து கவனித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுக்காகத்தான் நாங்கள் புகார் சொல்கின்றோம். இப்ப இந்த தேர்தல் ஆணையத்தில் அளிக்கப்பட்ட இந்த புகார் தொடர்பாக அவர்களோட நடவடிக்கை எவ்வளவு காலகாலத்தில் நாளையோட பிரச்சாரம் முடிய போகுது. தொடர்ச்சியாக இது நடைபெறுவதை தடுப்பதற்கு இது உதவுமா சார் இந்த புகார்? இன்னைக்குள்ள இன்னும் 2-3 நாள் இருக்கிறது பிரச்சாரத்துக்கு தேர்தல் நடைபெறுவதற்கு. அதற்குள் எடுக்கப்பட்டால் உரிய நடவடிக்கை நாங்கள் சட்டப்பூர்வமாக எடுப்போம். நன்றி சார். தேர்தல் ஆணையத்தின் புகார் தொடர்பாக திமுக அளித்துள்ள அந்த புகாரில் உள்ள முக்கிய அம்சங்கள் தொடர்பாக தாங்கள் தெரிவித்த கருத்துகளுக்கு மிக்க நன்றி சார்.